ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, மீண்டுமாய் இந்த நாளில் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்குள் நீங்களும் மகிழ்ச்சியாய் வந்திருக்கிறீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்பொழுதுமே ஆண்டவரை தேடுவதில் கருத்தாய் இருக்கிறார்கள். அப்படித்தான் உங்களையும் நாங்கள் பார்க்கிறோம். நீங்கள் கருத்தாய் ஆண்டவரை தேடி வந்திருக்கிறீர்கள். ஆண்டவர் உங்களை இந்த இடத்திற்கு எதற்காக அழைத்து வந்திருக்கிறார்? பாவத்தை கழுவிட்டு தியானம் முடித்தோன்னையும் நேராக மோட்சத்துக்கு போயிடணும் அப்படின்னு, தியானத்துக்கு போயிட்டோம்னா நேராக மோட்சத்துக்கு போயிடலாம் அப்படின்னு நினச்சி வந்திருந்தீங்கன்னா நீங்கள் தவறாக யோசித்துருக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். கொஞ்சம் பேர் பார்க்குறாங்க, ஐயோ அப்படி இல்லைன்னா போயிடலாமா? தாராளமாக நீங்கள் போயிடலாம். கோயிலுக்கு வந்தால் மோட்சத்துக்கு போயிடலாமா? கண்டிப்பாக அது கிடையாது. கோயிலுக்கு வந்தால் மோட்சத்துக்கு போயிடுவோன்னு ஆண்டவர் எங்கேயுமே சொல்லலை. அப்படி சொல்லியிருந்தா 5 வேளை தொழுகிற, 5 வேளை உபவாசம் இருக்கிற அந்த பரிசேயனை பார்த்து ஆண்டவர் என்ன செய்திருக்க மாட்டார்? கடிந்து கொண்டிருக்க மாட்டார். கடவுள் எதை கேட்கிறார் என்பதை நம்ம அறிந்து கொள்வது தான் ஞானமாக இருக்கிறார். பிரைஸ் எல்லாம் ஆண்டவருடைய இல்லத்திற்குள்ளே வந்து, திருப்பலிக்கு வந்து ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டு செயல்படுவது தவக்காலம் அப்படிங்கிறது. மனமாற்றத்தின் காலம் அப்படின்னு நீங்கள் கேட்டுகிட்டே இருப்பீங்க. இந்த மனமாற்றம் யாருக்கு? கோயிலுக்கே வராதவங்க கோயிலுக்கு வந்துட்டால் மனமாற்றம் இருக்கலாம், ஒரு சின்ன ஒரு அடையாளமாக இருக்கலாம். ஆனால் கோயிலுக்கு வந்து கொண்டு இருக்கக்கூடிய, கிறிஸ்தவராக வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு இந்த மனமாற்றம் என்பது எதை உணர்த்துகிறது? அதுக்கு தான் ஒரு ஆங்கிலத்தில் அருமையான ஒரு வார்த்தை ஆட்டிடியூடு அப்படின்னு சொல்லுவாங்க, மனப்பாங்குன்னு சொல்லுவாங்க. நீ எந்த மனநிலையில் இதை செய்து கொண்டு இருக்கிறாய் அதை சோதித்து பார். அதை கொஞ்சம் நீ மாற்றணும். அதுக்கு தான் எபிரேயர் 6:1 நமக்கு ஒரு உதவி செய்து முதிர்ச்சி நிலை அப்படின்னு சொல்லுது. போன வருஷம் நம்ம தவக்காலத்தை தாண்டி வந்தோம். இப்போ இங்கே உட்கார்ந்துருக்கிற நீங்கள் அப்படியே திரும்பி உங்கள் மனசை அப்படியே ஓட்டி பாருங்கள். போன வருஷம் ஏதாவது முடிவு எடுத்தீங்களா? இந்த தவக்காலத்தில் இந்த பாவத்தை நான் எடுப்பேன் வெளியில், இந்த நன்மையை தூக்கி உள்ளே வைப்பேன் அப்படின்னு 2 விஷயம், பாவத்தினுடைய 2 அடையாளத்தை நான் பேசினேன். சின் ஆஃப் ஒமிஷன், சின் ஆஃப் கமிஷன். பேதுரு செய்ய வேண்டியதை செய்யாமல் விட்டார். யாரு காட்டி கொடுத்த யூதாசு செய்யக்கூடாததை செய்தார். இப்போ யார் செய்த பாவம் பெரிய பாவம்? செய்யக்கூடாததை செய்த யூதாசினுடைய பாவமா? அதாவது இயேசுதான் ஆண்டவர்னு பேதுரு சொல்லியிருக்கணும் இல்லையா? அதை செய்யாமல் விட்டாரு, அது பாவமா? எதில் 2 பேர்த்தில் எது பெரிய பாவம்? கொஞ்சம் பேர் முழிக்கிறாங்க, ஐயோ ராயப்பரை குற்றப்படுத்திட்டு சாவி கொடுக்க மாட்டாருப்பா உள்ளே போகிறதுக்கு, அதனால் பயப்பட வேண்டாம். 2 பேருடைய பாவமும் ஒரே நிலையில் இருந்தது. ஆனால் அதை கையாண்ட விதம் ஆட்டிடியூட்னு நம்ம சொல்கிறோம். பேதுருவினுடைய அந்த மனநிலை எப்படி இருந்தது பாருங்களேன். அதே மாதிரி தான் இன்னைக்கு நம்மளுடைய அந்த மனநிலை. கடவுளுடைய பிள்ளைகள் எதை செய்ய வேண்டுமோ அதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாதோ அதை செய்யக்கூடாது. இதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் நேற்று பாவத்தை அறிந்து கொள்வது அது ரொம்ப முக்கியம். எது பாவம்? நிறைய பேர் கன்ஃபெஷனில் வந்து நான் ஒரு பாவமும் செய்யலை சாமின்னு சொல்லுவாங்க. நான் உடனே நினைப்பேன், ஒரு பாவமும் செய்யாத ஒரு ஆள் இங்கே இருக்க ஆண்டவரே, அது அங்கே தான் இருக்கணும். பாவம் செய்யாதவங்களுக்கெல்லாம் ஒரே இடம் மேலே தான். அதனால் உடனே இந்த மனுஷனை என்ன செய்யுங்க, நீங்கள் தகுந்த இடத்துக்கு தூக்கிட்டு போங்கன்னு சொல்லி தான் நம்ம ஜெபிக்கணும். பாவம் செய்யாதவங்க மட்டும் சொல்லுங்கள் பிரைஸ் தி லார்ட். பர்றா, இங்கேயும் நிறைய பேர் இருக்கிற மாதிரி தெரியுது. பயந்துடாதீங்க. ஆல்பர்ட் சாமி சொன்னோன்னே அப்பா டபார்னு ஆண்டவர் தூக்கிடுவாரா? கண்டிப்பாக தூக்க மாட்டார். அங்கே லைனில் நிறைய பேர் நிற்கிறாங்க, பொறுமையாக போய்க்கலாம். ஆனால் எப்படியா இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட தான் நம்ம போகணும். பாருங்கள், கடவுள் என்ன இந்த போன வருஷம் தவக்காலம் நடந்துச்சு, நீங்கள் எதை வச்சிங்க, எதை எடுத்தீங்க? உங்களால் ஒரு பின்னாடி போய் பார்க்க முடியுதா? நிறைய பேரால் பார்க்க முடியாது. ஏன் தெரியுமா? நீங்கள் போன வருஷம் எதுவுமே முடிவு பண்ணலை. போன வருஷம் தவக்காலம் வந்தது போனது, நீங்கள் எதையுமே முடிவு பண்ணலை, எந்த ஒரு இலக்கையும் நீங்கள் வைக்கலை. அதனால் இந்த வருஷம் உங்களுக்கு ஒன்றுமே தெரியல. இந்த ஆண்டும் இலக்கற்ற ஒரு தவக்காலமாக இது மாறி போனிச்சுன்னா நீங்கள் வெறுமையாய் பயணிக்கிறீர்கள் என்று அர்த்தம். கடவுள் உங்களை வெறுமையாய் பயணிக்க அல்ல, கடவுள் நம்மளுக்கு ஞானத்தை அறிவையும் கொடுத்து
இந்த மாதிரி இறைவாக்கினர்கள் வழியாக, இந்த மாதிரி குருக்கள் வழியாக, இறை செய்தியாளர்கள் வழியாக நம்மக்கிட்ட கூவிக்கிட்டே இருக்கிறார். ஆண்டவர் சொல்கிறாரு, அதாவது கோழி தன் குஞ்சுகளை செட்டைகளுக்குள் வைத்து காப்பது போல நான் என்ன செய்தேன், எவ்வளவோ போராடினேன். இதெல்லாம் அந்த அடையாளங்கள். அதனால தான் இந்த தவக்காலத்திலேயாவது நீங்கள் என்ன செய்யணும், திட்டமிடணும். இது தனி பயணம், இது உங்களுடைய உள்ளொளி பயணம்னு சொல்கிறோம். இன்னர் ட்ராவலிங், செல்ஃப் ட்ராவலிங். அப்போ நீங்கள் இந்த பயணத்தை இந்த தவக்காலத்தில் வரக்கூடிய இந்த தியானம் முடிச்சுட்டு போய் நீங்கள் உட்கார்ந்து தியானிக்கணும். என்கிட்ட எது வேண்டாதது இருக்குது, என்னிடத்தில் எதை வைக்க வேண்டியது வெளியில் நிற்கிது, வேல்யூஸ்னு சொல்லுவாங்க, மதிப்பீடுகள், அதை உள்ளே வைக்கணும். இதை எனக்கு பலன் கொடுக்குமா உலக அடையாளத்தில், அதை பற்றி நம்ம பார்க்கக்கூடாது. இது ஆன்மாவின் பயணம். அதனால தான் ஆண்டவர் இந்த தவக்காலத்தில் உங்கள் ஆன்மாவோடு பேசுகிறார், அறிவோடு இல்லை. அறிவோடு சில பேர் வந்து உட்காந்துட்டு என்ன பாயிண்ட் சொல்கிறாரு ஃபாதர், கண்டிப்பாக நீங்கள் திருப்தி அடைய முடியாது. ஆன்மாவோடு பேசுகிற ஆண்டவருக்கு உங்கள் ஆன்மாவை திறந்து கொடுங்கள். சின்ன குழந்தையாக இருந்தப்போ இங்கே வந்து உட்கார்ந்தோம் கோயிலில். அப்போ சின்னதாக ஒரு ஸ்கர்ட்டு போட்டிருந்தோம், ஒரு ட்ராயர் போட்டுக்கிட்டு வந்து உட்கார்ந்தோம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வளரும் பொழுது உடை மாறியது, உணவு மாறியது, இடமும் மாறியது. முன்னாடி உட்கார்ந்த நம்ம கொஞ்சம் பின்னாடி கொஞ்சம் பின்னாடி கொஞ்சம் பின்னாடி அப்படியே போயிட்டோம் பின்னாடி. ஆனால் பாருங்க, எல்லாம் மாறியது. ஆன்மா நிலை மாறி இருக்கிறதா? ஆண்டவர் எபிரேயர் 6வது அதிகாரம் 1வது இறைவசனத்தில் சொல்றாரு, கிறிஸ்துவை பற்றிய படிப்பினையின் தொடக்க நிலையிலேயே நின்று விடாமல். அதான் தொடக்க நிலைனா அந்த குழந்தைகளாக இருக்கிற போது முன்னாடி வந்து உட்கார்ற அந்த ஒரு மனநிலை. தொடக்க நிலையிலே நின்று விடாமல் நாம் முதிர்ச்சி நிலையை அடைய வேண்டும். அதனால தான் இயேசு சாமி ஒரு டார்கெட் வச்சு கொடுத்தார், தந்தை நிறைவுள்ளவராக இருப்பது போல. யாராவது தந்தையை போல நிறைவுள்ளவராக இருக்க முடியுமா? கண்டிப்பாக முடியவே முடியாது. அதனால் நம்ம முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டு போயிடக்கூடாது. ஆண்டவர் இலக்கை எங்கே வச்சிருக்கிறார் பார்த்தீங்களா? அதான் சொல்லுவாங்க, நீ வந்து வானத்தை நீ எய்ம் பண்ணாதான் மரத்தின் மேலேயாவது ஏறி நிற்பேன்னு சொல்லுவாங்க. எய்ம் த ஸ்கை, அட்லீஸ்ட் யூ வில் ரீச் டாப் ஆஃப் த ட்ரீன்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம தந்தையை எய்ம் பண்ணாதான் நம்ம அந்த நிறைவினுடைய ஒரு கட்டத்தையாவது நம்ம வந்து அடைய முடியும். அதனால தான் ஆண்டவர் இன்னைக்கு இந்த அடையாளங்களை எல்லாம் கொடுத்து நம்மை பயணிக்க அழைக்கிறார். இந்த ஆண்டு ஜூபிலி ஆண்டில் எதிர்நோக்கின் திருப்பயணிகள், இதுதான் நமக்கு இலக்கு வார்த்தையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த எதிர்நோக்கின் திருப்பயணிகள்லாம் என்ன அர்த்தம்? ஆண்டவர் இந்த இடத்துல இதைத்தான் நம்மகிட்ட கேட்குறாரு. நம்மளுடைய ஒரு பயணம் எதிர்நோக்கின் திருப்பயணம். எதிர்நோக்குனா என்ன? இப்போ நான் நைட்டு ட்ரெயின் ஏற போகிறேன் ஊருக்கு போகிறதுக்கு. எனக்கு நல்லா தெரியும் அந்த ட்ரெயின் திருச்சியில் போய் நிற்கும் அப்படின்னு. இது எதிர்நோக்கா? இல்லை, இது ஒரு 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 நோக்கம், அவ்வளோதான். நாளைக்கு போய் திருச்சி போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு இலக்கு, அவ்வளோதான். எதிர்நோக்கு அப்படிங்கிறது என்ன தெரியுங்களா? கண்ணால் காண முடியாதவை பற்றிய ஐயமற்ற நிலை. தெரியல மோட்சம் இருக்குதா இல்லையான்னு, ஆனால் நான் என்ன செய்கிறேன், ஆண்டவருக்காக இதை செய்யணும். இன்றைக்கி நாங்கள் வந்து இப்படி குருத்து ஆடை அணிந்து இப்படி வெள்ளாடை அணிந்து இருக்கிறத பார்த்து நீங்கள்லாம் மகிழ்ச்சி அடைகிறீங்க. ஆனால் உண்மையாகவே எங்களுடைய வாழ்க்கை ரொம்ப பரிதாபமானது. ஒரு தனிமையின் வாழ்க்கை. உலகத்தின் பார்வையிலிருந்து சொல்லணும்னா ஒரு தனிமையின் வாழ்க்கை, ஒரு வெறுமையின் வாழ்க்கை. இப்போ இதை ஏற்றுக்கொள்வதற்கு குருக்கள் நிறைய பேர் ரெடியாக இருக்கிறாங்க, மாணவர்கள் படித்து கொண்டு இருக்கிறாங்க. நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கிறாங்க, நீங்களே எங்களை பார்ப்பீங்க பாரு, இவங்களுக்கெல்லாம் என்ன கவலை, வெள்ளையும் சொல்லியுமா போகிறாங்க வராங்க, நேரம் சோறு திங்கிறாங்க தூங்குறாங்க, புள்ளையா குட்டியா அப்படின்னு நீங்கள் நிறையா பேர் மனசில் எங்களை கருவி கொட்டிக்கிட்டு இருக்கிறீங்க. எங்களுக்கு தெரியும். அவங்க மட்டும் சொல்லுங்கள், பிரைஸ் தி லார்ட். வர்றா இங்கேருந்து யாரோ ஒருத்தர் சத்தம் போட்டு. ஆமாம், நீங்கள் அங்கேருந்து பார்த்து எங்களை பார்த்து சொல்லுவீங்க, நாங்கள் இங்கேருந்து அங்கே பார்ப்போம். பாரு சோடியாக வராங்க, விதமாக காரில் வராங்க. அங்கே உள்ளே என்ன நடக்குதுன்னு எங்களுக்கு தெரியாது, பார்க்கும்போது சோடியாக வருவாங்க. பாருங்களேன், ஆண்டவர் யார் யார் எங்கெங்கே நிப்பாட்டணுமோ அங்கங்கே நிப்பாட்டி நீங்கள் உங்களுடைய அழைப்புக்கு ஏற்ற சாட்சிய வாழ்க்கை வாழுங்கன்னு சொல்லியிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அட விடுங்கம்மா, அந்த குழந்தைய விடுங்க. ஏன் நீங்கள் போட்டு அதை போட்டு அலமழைக்கிறீங்க? அவர் ஆசையாக பீடத்துக்கு ஓடி வராரு. இப்படி தான் அழைத்தல் வாழ்க்கையை நிப்பாட்டி போடுறாங்க அப்பா அம்மாவை. அந்த பிள்ளை சாமியாரை போகலான்னு மேலே வருது.
ஆனால் ஒரே ஒரு மன்றாட்டு சொல்லுவான், அறுவடையோ மிகுதி, வேலையாட்களோ குறைவு. ஆண்டவரே, அறுவடையின் ஆண்டவரே, வேலையாட்களை நிறைவாய் தாரும் ஆண்டவரே. ஆண்டவர் கேட்பார், உங்ககிட்ட 2 பிள்ளை இருக்கே, ஒன்று தெரியா? ஆண்டவரே, ஒன்று இன்ஜினியரிங் படிக்குது, டாக்டருக்கு படிக்குது, அடுத்த வீட்டு பிள்ளை சும்மா தான் இருக்கு, கூட்டிகிட்டு போறியா? தேவ பிள்ளைகளை, எதிர்நோக்கின் திருப்பயணிகள். ஆமாம், அதனால தான் ஆண்டவர் எங்களை இங்கே நிப்பாட்டி இருக்கிறாரு. நாங்கள் இங்கிருந்து தான் எதிர்நோக்கணும். நீங்கள் எங்களை பார்க்குற போது இவர்கள் எப்படி ஒரு பிரம்மாண்டமாக இருக்கிறாங்க அப்படி பார்க்கக்கூடாது. இவர்கள் இல்லாத நிலையிலும் எப்படி மகிழ்ந்திருக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட். ஆமாம், உங்களை பார்க்கிற பொழுது நாங்கள் நிறைய படிச்சுக்கிறோம். நிறைய குடும்பத்தில் போராட்டம், பிரச்சனை, கணவன் மனைவி என்கிற அந்த நிலையிலே நிறைய பிரச்சனைகள் உண்டு. ஆனாலும் நீங்கள் மகிழ்ந்து பேருவகையோடு அந்த குடும்பத்தை கட்டி இழுத்துட்டு போறீங்க பாருங்க. அங்கிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். எங்கள் குடும்பத்தில் தாய் தந்தை பார்க்குறோம். நாங்கள் அந்த போராட்டம் என்ன இருந்தாலும், எது இல்லாட்டி போனாலும் என் ஆண்டவர் இருக்கிறார், நான் நம்புகிறேன். அந்த நம்பிக்கை. பிரைஸ் தி லார்ட். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், மந்தையிலே ஆடுகள் மாடுகள் இல்லாமல் போனாலும் நான் ஆண்டவரில் மகிழ்ந்திருப்பேன். இதுதான் எதிர்நோக்கினுடைய திருப்பயணிகளுடைய உள்ளார்ந்த மனநிலை. பிரைஸ் தி லார்ட். இங்கே வந்திருக்கிற உங்களுடைய மனநிலை இதுதான். அதனால தான் நீங்கள் ஆண்டவரை தேடி வந்திருக்கிறீங்க. ஹல்லேலூயா. ஆமாம், ஆண்டவர் கண்டிப்பாக வந்திருக்கிற உங்களை வெறுங்கையை அனுப்பவே மாட்டார். ஆமாம் சாமி, நேற்றே ஃபாதர் சொன்னாங்க போய் சோறு தருவாங்க அப்படின்னா. நான் சாப்பாடை சொல்லலை, ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதத்தை சொன்னேன். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நம்புறவங்க சொல்லுங்க, வலதுகரம் உயர்த்தி ஹல்லேலூயா. கை கீழே போடுங்க. சாப்பாட்டை வாங்கிட்டு போலாம் தான் வந்த சாமி, வேற எதுக்கு வரல, அவங்க பட்டு சொல்லுங்க ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பரவாயில்ல, இவ்வளோ பேரும் உணவு கண்டிப்பாக கொடுக்கப்படும், அது வேண்டான்னு சொல்லிட்டு போயிடாதீங்க. ஆனால் ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதம் உங்களுக்கு நிறைவாய் கொடுக்கப்படுகிறது. ஆண்டவர் அதுதான் சொல்றார், முதிர்ச்சி நிலை அடையணும் பிள்ளைகளை. இந்த தவக்காலம் அதுக்கு தான் பல்வேறு விதமான பணி, ஒரு கள பயிற்சியை உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்குது. இதை நான் சொன்னேன், ஜெபம், தபம், தான தர்மம், இது 3 பில்லர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய தவக்காலத்தில் இருக்கக்கூடிய 3 தூண்கள். ஜெபத்தை பற்றி நாம் பேசணும். தவம், சின்ன சின்ன தவ முயற்சிகளை எடுங்க. ஃபாஸ்டிங் இருங்க. இதெல்லாம் சில பேர் குழப்பிக்கிட்டே இருப்பாங்க. போப்பாண்டவர் சொல்லிட்டாரு, மீன் வெஜிடேரியனா, அதனால மீன் மட்டும் சாப்பிட்டுக்க சொன்னார். ஆடு இலை தான் திங்குதான், அதனால ஆடு வெஜிடேரியனா. இதெல்லாம் எவனாவது இதில் யூடியூப்பில் போட்டு விட்டுக்கிட்டே இருப்பா, வாட்ஸ்அப்பில். தயவு செய்து திருச்சபை சொல்கிற அந்த அடையாளத்தை பாருங்கள். ஃபாஸ்டிங் இன் ஸ்பிரிட்னா அதுவும் வேறு, அது ஒரு ஃபாஸ்டிங். இப்போ நீங்கள் தீய வார்த்தை பேசுகிறீங்க, நான் பேச மாட்டேன் அப்படி சொன்னீங்கன்னா அது ஃபாஸ்டிங் இன் ஸ்பிரிட். நான் இதெல்லாம் பார்க்க மாட்டேன். நீங்கள் எதை விரும்பி செய்கிறீங்களோ அதெல்லாம் நிப்பாட்டுனீங்கன்னா அது ஒரு தவம். இப்போ நீங்கள் உட்கார்ந்துருக்கிறீங்களே, இது ஒரு தவம். ஆண்டவருக்காக ஓடி 1 மணி நேரம் நற்கருணை ஆலயத்தில் நான் உட்கார்ந்து ஜெபிப்பேன். எனக்காக இல்லை, யாருக்காவது ஜெபிப்பேன். தவம். தவத்தினுடைய அடையாளங்களை நிறைய இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். தேவ பிள்ளைகளே, அடுத்தது வருது தான தர்மம். என்கிட்ட நிறைய இருக்கு, நான் கொஞ்சோண்டு கொடுப்பேன். இல்லை, ஏழை கைம்பெண் இருக்கிறது எல்லாத்தையும் கொடுத்தாங்க. அப்போ என்கிட்ட இருப்பதிலிருந்து நான் நிறைவை கொடுக்குறேன். அதனுடைய ஆழத்தை அதுதான் சொல்லப்படுறது, ஆட்டிடியூடு. நீங்கள் கொடுத்து கொண்டு இருக்கிறீங்க. இப்போ யோசிச்சு பாருங்க, இந்த தவ காலத்தில் உங்களுடைய ஆட்டிடியூட், கொடுக்குற மனநிலை எப்படி இருக்கிறது? சரியாக இருக்கிறதா? ஒன்றையும் நீங்கள் கேள்வி கேட்டு பார்க்கணும். செய்வதை சரியாய் செய்யணும். எல்லாரும் செய்து கொண்டு இருக்கிறோம், நம்ம செய்யலைன்னு யாருமே சொல்ல முடியாது. இந்த ஆலயங்கள் உயர்ந்து கிடக்கிறது, எல்லா இடத்திலும் ஆலயங்கள் கோடிக்கணக்கில் இப்பொழுது கட்டப்படுகிறது. எப்படி இதெல்லாம் நடக்குது? உங்களுடைய காணிக்கை, உங்களுடைய ஜெபங்கள், உங்களுடைய வருகை. நம்ம செய்யவில்லை என்று யாரையுமே நம்ம குற்றப்படுத்த முடியாது. ஆனால் செய்வதை சரியாய் செய்கிறோமா? ஒரே ஒரு உதாரணத்தை நான் சொல்லுகிறேன். மோசே, பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்க்குறோம், எண்ணிக்கை நூலில் இஸ்ரேல் மக்களை வழி நடத்திட்டு போகும்போது கோபம் வந்துருச்சு மோசனுக்கு. ஏன் தெரியுமா? தண்ணி இல்லை, எல்லாரும் கல்லை எடுத்துட்டாங்க கையில். ஏன்டா எங்களை இங்கே கொண்டு சாகரத்துக்காக கொண்டுட்டு வந்த அப்படின்னு சொல்லி எல்லாரும் கோபத்தில் அப்படியே நெருப்பு போல் எரிஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. மோசே என்ன செய்கிறார் பாருங்க. அந்த நேரத்தில் ஆண்டவர் திருமன் எங்கள் சகோதரர்கள் மாண்டபோது நாங்களும் மாண்டிருந்தால் நலமாயிருந்திருக்குமே. மக்கள் மோசையுடன் வாதாடி கூறியது, நாங்கள் அங்கேயே செத்து தொலைஞ்சிருப்போம், எங்களை எதுக்கையா கூட்டிகிட்டு வந்த அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க.
ஆண்டவரின் சபையை இந்த பாலை நிலத்திற்கு நீங்கள் கொண்டு வந்தது ஏன்? நாங்களும் எங்கள் கால்நடைகளும் இங்கு சாக வேண்டும் என்றா? இந்த கொடிய இடத்திற்கு அழைத்து வர எங்கள் எகிப்திலிருந்து வெளியேற பண்ணினது ஏன்? கேள்வி மேல கேள்வி. மோசேவுக்கு பதில் கிடையாது. ஏன்னா தண்ணி தாகத்தில் அவன் கதறான், நல்லா தெரியுது. அந்த நேரத்தில் பாருங்க, அந்த எண்ணிக்கை 20வது அதிகாரத்தில் இருக்குது. நீங்கள் வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. மோசேக்கு வேறு வழியே இல்லை. மோசே கடவுள்கிட்ட தான் போய் முறையிடுறாரு. அப்போது மோசேயும் ஆரோனும் சபைக்கு முன்னின்று சந்திப்பு கூடாரத்தின் நுழைவாயிலுக்கு சென்று முகம் குப்புற விழுந்தனர். ஆண்டவர் அவங்ககிட்ட பேசுகிறாரு, நல்ல கவனிங்க. கோலை எடுத்துக்கொள், நீயும் உன் சகோதரன் ஆரோனும் மக்கள் கூட்டமைப்பை கூடிவரச் செய்யுங்கள். அவர்கள் பார்வையில் பாறை தண்ணீரை தரும்படி அதனிடம் பேசுங்கள். இவ்வாறு அவர்களுக்கு பாறையிடமிருந்து நீங்கள் தண்ணீர் பெறுவீர்கள். பார்த்தீங்களா, ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? கோலை எடுத்துக்கோ, கூட்டமைப்பை கூட்டு, ஆரோனையும் கையில் வச்சுக்கோ, 2 பேரும் போய் என்ன செய்யுங்க? பாறையிடம் பேசுங்கள். பாறை இடத்துல பேசு. இப்போ பாருங்க, அவங்க என்ன செய்கிறாங்க பாருங்க. மோசேயும் ஆரோனும் பாறைக்கு முன்பாக சபையை ஒன்று கூட்டினர். மோசே அவர்களிடம், கலகக்காரரே, இப்போது கேளுங்கள், இப்பாறையிலிருந்து உங்களுக்கு தண்ணீர் வளவைக்க எங்களால் கூடுமா என்று கேட்டார். பின் மோசே தம் கையை ஓங்கி தம் கோலால் பாறையை இருமுறை அடித்தார். தண்ணீர் தாராளமாக வந்தது. மக்கள் கூட்டமைப்பினரும் அவர்கள் கால்நடைகளும் குடித்தனர். டாஸ்க் ஃபுல்ஃபில்டு. பட் எஃபெக்ட் பின்னாடி வருது. ஆண்டவர் என்ன செய்ய சொன்னார்? பேசுனாரு. இவர் என்ன பண்ணார்? 2 அடியை போட்டார். கோலை எடுத்துக்கோன்னு சொன்னார்ல, அந்த கோல் கையில் இருந்தது. பாருங்க, அதுக்கு ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, இஸ்ரேல் மக்கள் பார்வையில் நான் தூயவராக விளங்கும்படி நீங்கள் என்னில் நம்பிக்கை கொள்ளாமல் போனதால் இந்த சபையை நான் அவர்களுக்கு கொடுக்கவிருக்கும் நாட்டில் கொண்டு சேர்க்க மாட்டீர்கள். நான் கொண்டு போய் சேர்க்க போகிற நாட்டுக்குள்ளே நீ போக மாட்ட, அது உன்னுடைய கையில் கொடுக்கப்படாது. பார்த்தீங்களா, எவ்வளோ பெரிய மனுஷன், கடவுள் எவ்வளோ பெரிய தண்டனை அவர் கொடுத்துட்டார். பார்த்தீங்களா தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நாமும் கூட செய்ய வேண்டியதை கடவுள் நமக்கு வெளிப்படுத்தும்படியாய் சரியாய் செய்ய வேண்டும். அப்போ கடவுள் எங்க சாமி பேசுறாரு? லிசன் டு த சர்ச். திருச்சபை உங்களுக்கு என்ன சொல்லுது? நம்ம கத்தோலிக்க திருச்சபை என்ன படிப்பிக்குது? பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் பிசாசு குழப்பி கொண்டே இருக்கிறான். எதில் குழப்புறான்? இந்த தாய் திருச்சபையினுடைய படிப்பினைகளை குழப்புறான். இது சரியா, இது சரியா, மாதாவை கும்பிடுறியா, தோமையார போய் நீ நம்புறியா? பாருங்க, இப்படியெல்லாம் பண்ணினா வெம்புரியான்னு போயிடும், நீ வெம்பி போயிடுவ. அதனால தான் சொல்கிறோம், திருச்சபை உன்னை தவறாய் வழிநடத்தாது. குருக்கள், நாங்கள் பேசுவது எங்களுடைய வார்த்தை அல்ல, திருச்சபை எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததை, பிள்ளைகளை இப்படி வழிநடத்துங்கள் என்று சொன்னதை நாங்கள் செய்கிறோம். அதை சரியாய் செய்ய வேண்டும். நீங்கள் செய்கிற எல்லாத்தையும் நாங்கள் டிக்கு போட முடியாது. எது தவறோ அதை குருக்கள் இந்த இடத்திலிருந்து தவறு என்று சொல்வார்கள். நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். தேவ பிள்ளைகள், இதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். பிள்ளைகளே, அதுக்கு தான் கடவுள் நமக்கு அறிவை கொடுத்திருக்கிறார். எத்தனை அறிவு நமக்கு இருக்கிறது? 6 அறிவு இருக்கிறது. பகுத்தறிவு இருக்குதா? எத்தனாவது அறிவு? பகுத்தறிவு. ஆமாம், 6வது அறிவு பகுத்தறிவுன்னு உலகம் சொல்லி கொடுத்துருக்கு. உலகத்தின் பார்வையில் வாழ்கிறவங்களுக்கு 6 அறிவு போதும். ஆண்டவருடைய பார்வையில் வாழ்கிறவர்களுக்கு 7ஆம் அறிவுன்னு ஒன்று இருக்குது. பிரைஸ் தி லார்ட். 7ஆம் அறிவுன்னா உங்களுக்கு என்ன ஞாபகத்துக்கு வரும்? சூர்யா ஞாபகத்துக்கு வருவார், திரைப்படம் ஞாபகத்துக்கு வரும். 7ஆம் அறிவு. பைபிள் ஞாபகத்துக்கு வராது. சூர்யா அவங்க படம் எடுக்கிறதுக்கு முன்னாடியே 7ஆம் அறிவு பைபிளில் இருக்குது. நம்ம பைபிள் நம்ம கையில் 30-40 வருஷமா, 50 வருஷமா, நம்ம வயசு எத்தனையோ அவ்வளோ வருஷமா இந்த பைபிள் நம்ம கையில் தான் இருந்துச்சு. ஆனால் இது உள்ள ஒரு 7ஆம் அறிவுன்னு ஒரு வார்த்தை இருக்குன்னு நமக்கு தெரியல. சபை நம்மளுடைய சீராக்கிய ஞான நூலில் ஆண்டோடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. 17:5 பார்த்தீங்கன்னாக்க, 5 அறிவை பயன்படுத்தும் உரிமையை ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்தார். 5 அறிவு பாருங்க. 5 அறிவு யார் யாருக்கு இருக்கு? மனுஷனுக்கு மட்டும் இருக்கா? வேற யாருக்கு இருக்கு? அனிமல்ஸ், நாய், பன்னி, குரங்கு, பூனை, எல்லாத்துக்கும் 5 அறிவு இருக்கு. அதுக்கு 5 அறிவு செயல்படுதுன்னு நமக்கு எப்படி தெரியும்? இப்படி ரோட்டில் வண்டி வாகனங்கள் போகும்போது ஒரு நாய் குறுக்க ஓடிடுச்சு, ஒரு வாகனம் வருது, இந்த நாய் பார்த்துக்கிட்டு என்ன செய்யும்? நிற்குமா? அப்படியே என்ன செய்யும்? உடனே வாழை சுருட்டி காலுக்கு நடுவில் வச்சுக்கிட்டு கத்திக்கிட்டு ஓடுதே.
அந்த அறிவு எத்தனாவது அறிவு? 5 அறிவு. தன்னுடைய உயிரை அது எடுத்துடும். தன் உயிர் கீழே நீங்கள் கல் எடுத்தோன்னே ஓடுது, தன் உடல் காயப்படும். இன்னைக்கு மனிதர்கள் நிறைய பேர் 5 அறிவில் வாழ கற்றுக்கொண்டு இருக்கிறோம். 5 அறிவில் தான் வாழ்கிறோம். அதனால தான் சொல்லுகிறோம், பிள்ளைகளே, நீ சேர்த்து வைத்திருக்கிற பணம், நீ சேர்த்து வைத்திருக்கிற பெருமையெல்லாம் 5 அறிவினுடைய அடையாளம். நம்ம சொல்கிறோம், நம்ம தலைமுறை தாண்டி வேணும்னு நம்ம பணத்தை சேர்த்து வைக்கிறீங்களே, அது எந்த அறிவு? அது உங்களுடைய 6வது அறிவு இல்லை, 5 அறிவு. பயம். இந்த உடலை எப்படியாவது நான் காப்பாற்றிக்கணும், என் பிள்ளைகளை காப்பாற்றணும், அது உடலை காப்பாற்றுவதனுடைய அடையாளம். 5 அறிவில் செயல்படுகிற பிள்ளைகளை நம்ம சுதாரிப்பாய் நம்ம யோசித்து பார்க்கணும். ஆண்டவர் சொல்கிறார், 6வதாக தம் அறிவு திறனில் பங்கு கொடுத்தார். அந்த 6வது அறிவு தான் எது நல்லது எது கெட்டதுன்னு உனக்கு அறிய தருகிறது. அந்த 6வது அறிவை நீ பயன்படுத்தி எது நல்லதோ அதை எடு, எது கெட்டதோ அதை விடு. தவக்காலத்தில் இந்த அறிவெல்லாம் வேலை செய்தான்னு செக் பண்ணி பார்க்கணும். டிவியை திறந்தோடனே நம்ம எல்லாத்தையுமே பார்க்குறோம். பாருங்கள், ஒரு பிள்ளைகளுக்கு முன்னாடி நான் கூப்பிட்டு கேட்பேன், சின்ன குழந்தைகளை, சின்ன பிள்ளைகளாக பார்த்து செலக்ட் பண்ணி கூப்பிட்டு கேட்பேன். இங்கே ரொம்ப தூரத்தில் இருக்கிறதுனால வேண்டாம். அந்த குழந்தைகளை கூப்பிட்டு கேட்பேன், ஒரு தட்டில் சாப்பாடு, அம்மா சமைச்ச சாப்பாடு, நல்ல சாம்பார், முருங்கைக்காய் சாம்பார் மணக்குது. இன்னொரு தட்டில் மாடு போட்ட சாணி, எதை திம்பன்னு கேட்பேன். எவ்வளோ சின்ன குழந்தையாக இருந்தாலும் கடைசியாக சொல்லிடும். குட்டி பையன் சிரிக்கிறான், நல்ல வேளை நம்மளை கூப்பிடாம இந்த ஆள். பாருங்க, குழந்தைங்க சொல்லிடுவாங்க, நான் சாப்பாடு தான் சாப்பிடுவேன், சாணியை சாப்பிட மாட்டேன். பாருங்க, உடலுக்குள்ளே போகிறது எது நல்லதுன்னு ஒரு குழந்தைக்கு தெரியுது. ஆனால் உங்கள் ஆத்மாக்குள்ளே போகிறது எது நல்லதுன்னு உங்களுக்கு தெரியுமா? அதுதான் முதிர்ச்சி நிலை அடைந்திருக்கிறோமா? டிவியை திறந்து எல்லா கன்றாவி நிகழ்ச்சியும் நீங்கள் பார்க்குறீங்களே. சில பேர் எங்கள் இடத்துல வந்து வாதிடுகிறார்கள், அந்த ப்ரோக்ராம் நல்ல ப்ரோக்ராம், அடுத்தவன் வீட்டுக்குள்ளே கண்ணு வச்ச ப்ரோக்ராம் நடக்குதுங்க, அதில் அரைகுறை ஆடையோட, இது ஒரு தமிழர் கலாச்சாரமா, தமிழர் பண்பாடா? அடுத்த வீட்டு திறந்துருந்தா எட்டி பார்க்கக்கூடாதுங்க, இப்படி தான் பெரியவங்க சொல்லி கொடுத்தாங்க. டோன்ட் பீப் இன் டு த அதர்ஸ் ப்ரைவசி. ஆனால் இங்கே என்ன நடக்குது? அவங்க சொரிகிறது, அவங்க வந்து குளிக்கிறது, அவங்க போய் முத்தம் கொடுக்கறது. தேவ பிள்ளைகளே, இதையெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் சொல்கிறீங்க இட் இஸ் வெரி நைஸ்ன்னு சொல்கிறீங்களே, நீங்கள் உண்பது உணவா சாணியா? சொல்ல மாட்டீங்க. பிரைஸ் தி லார்ட். அதனால தான் சொல்கிறேன், டிவியை திறந்த உடனேயும் பார்க்குறதெல்லாம் அது என்டர்டெயின்மெண்ட் தானே ஃபாதர், என்டர்டெயின்மெண்ட்டுக்காக சாணி திங்க முடியுமா? பிரைஸ் தி லார்ட். கொஞ்சம் பேர் கோவப்படுறாங்க என் மேலே, இந்த ஆள் எதையுமே பார்க்க விட மாட்டான் போல இருக்கு, இந்த ப்ரோக்ராமை திறந்தாலே சாணி ஞாபகம் தானே வரும். ஆமாம், அதுக்கு தான் பேசுகிறோம். திறக்கும் போதெல்லாம் சாணி தான் ஞாபகத்துக்கு வரணும், ஆள்பட்டு ஞாபகத்துக்கு வரும். பிரைஸ் தி லார்ட். தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நம்ம உலகம் கண்டதையும் போடுது, ஜாக்கிரதையாக இருங்க. அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறாரு பாருங்க, 6வது அந்த 5வது அறிவசனத்தில், 6 அறிவை 6வதாக தம் அறிவுத்திறனில் பங்கு கொடுத்தார், அந்த 6 அறிவையும் விளக்கும் பகுத்தறிவை. பார்த்தீங்களா? 6வது அறிவை கூட பிசாசு என்ன செஞ்சிருவான்? குழப்பிடுவான். நீ கெட்டதுன்னு தெரியும், ஆனாலும் அதை விட முடியாது, போய் தொட்டுடுவ. ஆனால் அந்த 6 அறிவை விளக்கும் பகுத்தறிவை 7வது கொடையாக கொடுத்தாராமா. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அந்த 7வது கொடை தான் ஆவியானவர் கொடுக்கிற ஆசீர்வாத கொடை. நீங்கள் அதுக்கு தான் ஆண்டவர் சொன்னார், மறுபிறப்பு அடையணும்னு சொன்னார். நிக்கோதேம் பெரிய படித்தறிந்த ஒரு பெரிய படிப்பாளி, பைபிளை கரைச்சி குடித்தவர், பரிசேயர். அவர் ராத்திரி நேரத்தில் போகிறாரு, இயேசு அவரிடத்தில் சொன்னார், நிக்கோதேம், நீ மறுபடி பிறந்தாலன்றி விண்ணரசுக்குள்ளே போக முடியாது. நீ மறுபடி பிறப்பதுன்னா என்ன? அவர் கேட்குறாரு, என் அம்மா வயிற்றுக்குள்ளே பூந்து நான் மீண்டும் பிறக்க முடியுமா? அப்போ தான் அவர் சொன்ன 2 அடையாளங்கள் பாருங்க, தண்ணீராலும் நீராலும் தூய ஆவியாலும் ஒருவன் பிறந்தால் என்று விண்ணரசுக்குள்ளே போக முடியாது. நீங்கள் முதல்ல உடலால் பிறப்பு எடுத்துட்டீங்க, அப்பா அம்மா கொடுத்த பிச்சை அது உடலால் பிறப்பு, அவங்க போட்ட பிச்சை இந்த உடல். 2வது பிறப்பு அவங்க போட்ட அடுத்த ஒரு கிஃப்ட் என்ன தெரியுமா? உங்களை தூக்கி கொண்டு போய் பேப்டிசம் கொடுக்க வச்சது. எத்தனையோ குடும்பத்தில் தாய் தந்தையர்கள் இந்த திருமுழுக்கினுடைய அந்த அறிவே இல்லாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். பிள்ளைகள் வளர்ந்து பெருசாக வராங்க, ஆனால் பேப்டிசமே கொடுக்கல. நிறைய பெற்றோர்கள் அப்படி இருக்கிறாங்க. நம்ம பெற்றோர்கள் நல்லது செய்திருக்கிறாங்க, போய் ஒரு முறை நன்றி சொல்லுங்கள். உயிரோடு இருந்தாலும் அவங்க போய் சேர்ந்திருந்தாலும் நன்றி சொல்லுங்கள். பாருங்க, இது 2வது கொடை. தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்து உங்களுக்கு அபிஷேக பிறப்பை கொடுத்துருக்குறாங்க. 2 பிறப்புமே கிஃப்டடு, அடுத்தவங்களால் நமக்கு கிடைச்சது.
இந்த மூணாவது பிறப்பு இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் நீங்க உங்களுக்கு கொடுத்துக்க போற பிறப்பு. இது உங்களுடைய விருப்பத்திலிருந்து வரக்கூடிய பிறப்பு, அதான் ஆவியில் பிறப்பு. அதைத்தான் ஆண்டவர் இந்த இடத்துல சொல்றாரு. அப்போ ஆண்டவர் இந்த ஆவிக்குரிய கிருபையோடு, அதாவது 7வது அறிவை பயன்படுத்த உதவி செய்கிற அந்த ஆவிக்குரிய அபிஷேக பிறப்பில் இருக்கிற பிள்ளைகள் ஆவியானவர்கிட்ட கேட்டு செயல்படுகிற போது எல்லாம் சரியாக இருக்கும். இந்த தவக்காலம், இந்த அபிஷேகத்திற்குள்ளே உங்களை அழைத்து செல்கிற காலம், அருளின் காலம். அப்படின்னா அருள் சும்மா உட்கார்ந்துருந்தா வந்து கொட்டாதுங்க. நம்ம சரியானவற்றை தேர்ந்து தெளிந்து செய்கிற போது அந்த இடத்துல உங்களுக்கு கிடைக்கிற ஒரு வல்லமை ஆவியானவருடைய அபிஷேக வல்லமை. அன்னை மரியாள் திடீர்னு கூப்பிட்டு ஆவியானவரை வாங்கன்னு வரல. அவங்க பார்த்து ஒரு ஓரமாக உட்காந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. சரியானதை சரியான விதத்தில் செய்து கொண்டிருந்தார்கள். ஆண்டவர் தெரிந்தெடுத்தார், ஆவியானவர் வந்து இறங்கினாங்க. பார்த்தீங்களா? அதே போலத்தான் இந்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வது ரொம்ப அவசியம். பைபிள் சொல்லுது, ஆவியானவரை எப்படி பெறுவது? துதி கன மகிமை. கடவுளை நீங்கள் எப்பெல்லாம் துதிக்கிறீங்களோ அப்போ ஆவியானவர் உங்களுக்குள்ளே பொழியப்படுவார். ஆவியானவர் வராருன்னா நிறைய பேர் நினைக்கிறாங்க ஆடணும், குதிக்கணும், பரவச பேச்சு பேசணும். அவசியம் இல்லை பிள்ளைகளே. சில பேர் வேறு வழியே இல்லாமல் சபையில் நம்மளை ஏதாவது தப்பாக சொல்லிடுவான் பாதர், அதனால நம்மக்கிட்டையும் நல்ல வல்லமையாக ஆவியானவர் இருக்கிறார் தெரியணுங்கிறதுக்காக காஞ்சாச்சாவை கடகடான்னு சொல்கிறாங்க. காஞ்சாச்சா பத்தல்ல பராறக்கிறார். தயவு செய்து நீங்கள் ஏமாத்தாதீங்க தூய ஆவிய. ஆனாவனாவை நீ தலைகளா சொன்னீங்கன்னா அது தூயாவி பேச்சு அல்ல. பிரைஸ் தி லார்ட். நம்ம இல்லைன்னு சொல்லலை. இது பரவச பேச்சு இல்லையா சாமி? இருக்கிறது. அது ஆண்டவர் கொடுக்குற கொடை. எங்கே தேவையோ அங்கே கொடுப்பாரு, எங்கே தேவையில்லையோ அதை எடுப்பார். நம்ம கேட்குற இடத்துல அவர் கொடுக்கணும்னா அவருக்கு நீ போடுற கமாண்டா? சொல்லுங்க பார்ப்போம். ஆண்டவர் எதை எப்போ யாருக்கு எப்படி கொடுக்கணுமோ அதை கொடுப்பார். தூயாவியானவர் பொது நன்மைக்காகவே ஒவ்வொருவரிலும் வெளிப்படுகிறார். உங்ககிட்ட வெளிப்படுற தூயாவியினுடைய அந்த கொடை பொது நன்மை இல்லைன்னா எதுக்கு வெளிப்படணும்? பவுலடியார் அதான் சொல்றாரு, நீ ஆண்டவரை புகழ்றேன்னா உன்னுடைய அந்நிய பாஷையில் நீ தனியாக போய் செய் அப்படிங்கிறார். மிக தெளிவாய் சொல்றார். சபையில் செய்யாதங்கிறார். அப்போ நம்ம எப்படி அதை போய் 4 பேர் தெரிஞ்சு, அப்போ அது உன்னுடைய ஆவியினால நடக்கிற வல்லமை அல்ல. தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும். திருத்தூதர் பணி 7:51 சொல்லுது, இறைவார்த்தை திமிர் பிடித்தவர்களே, இறைவார்த்தையை கேட்க மறுக்கும் செவியும் ஏற்க மறுக்கும் உள்ளமும் கொண்டவர்களே, உங்களுடைய மூதாதையரை போல நீங்களும் தூய ஆவியார் எப்போதும் எதிர்க்கிறீர்கள். தூய ஆவியானவர் எப்படி வரணுமோ அவர் அப்படி வருவார். நம்ம ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, இன்னைக்கு துதிக்கிற பொழுது தூய ஆவியானவர் உங்களை நிரப்புவார். நீங்கள் இறைவார்த்தை எடுத்து வாசிக்கிற பொழுது தூய ஆவியானவர் உங்களை நிரப்புவார். பிரைஸ் தி லார்ட். அதனால தான் சொல்கிறோம், நீங்கள் பைபிளை வாசிங்க. நாங்கள் நிறைய பேர்கிட்ட கேட்போம், இங்கே கூட கேட்குறேனே, எத்தனை பேர் பைபிளை ஒரு முறையாவது உங்களுடைய வாழ்க்கையில் இத்தனை வருஷத்தை கடந்து வந்துட்டீங்களே, ஒரு முறை நான் பைபிள் முழுசாக வாசிச்சிருக்கிறேன் அப்படிங்கிறவங்க மட்டும் கரங்களை உயர்த்தி காட்டுங்க பார்ப்போம். ஒரு முறை நான் பைபிளை முழுசாக பொய் சொல்லிடாதீங்க. கடவுள் கையை அப்படியே சுருக்கி விட்டுருவார். கை அசைத்து காட்டுங்க பார்ப்போம். பரவாயில்ல, நல்ல பலத்த கரவோசை எழுப்புங்களேன். நல்ல பலத்த கரவோசை. நல்ல பலத்த கரவோசைனா இதானா? நல்லா தட்டுங்கப்பா. வெரி குட், தேங்க்யூ. யாருக்கு கை தட்ட சொன்ன தெரியுங்களா? கை தூக்குனவங்களுக்கு இல்லை, கை தூக்காமல் உட்காந்துருந்தீங்களா, உண்மையை சொன்னீங்களா, அதுக்கு தான் உங்களை பாராட்டுறோம். பிரைஸ் எல்லாம் சும்மா தூக்கி வைப்போம், இந்த ஆளுக்கு தெரியவா போதும் இல்லை. நீங்கள் கடவுளுக்கு பயந்து உண்மையாக இருந்தீங்க. இப்போ ஒரு சேலஞ்சு உங்களுக்கு. ஏன் அடுத்த வருஷம் இதே தவக்காலத்தில் நீங்கள் முடிக்க முடியுமா முடியாதா? 1 வருஷம் இருக்கு, முடிக்க முடியுமா முடியாதா? நான் வாசிப்பேன், நான் முடிப்பேன் அப்படின்னு நீங்கள் முடிவு எடுத்தீங்கன்னா முடிக்க முடியும். பிரைஸ் தி லார்ட். இப்போ வாசிக்கலாமா? இன்னைக்கு நம்ம நாளையிலேருந்து ஆரம்பிக்கலாமா? நான் ட்ரை பண்ணுறேன் ஃபாதர் அப்படி சொல்கிறவங்களாம் கை தூக்கி காட்டுங்க பார்ப்போம். நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். எஸ், வெரி குட். ஆண்டவர் கண்டிப்பாக உங்களை ஆசீர்வதிப்பார். முயற்சி திருவினையாக்கும். தேவப்பிள்ளைகளை ஏன் சொல்லுகிறோம் இந்த வார்த்தையை? பைபிளை வாசிக்கன்னு சொல்கிறோம். திமிர் பிடித்தவர்களே, வார்த்தையை பார்த்தீங்களா? இறை வார்த்தையை கேட்க மறுக்கும் செவியும். திருப்பலிக்கு போகிறோம், குருவானவர்கள் அந்த வாசகத்தை வாசிக்கிறாங்க, நம்ம கேட்க மறுக்கிறோம். வெளியில் போய் உட்காந்துக்கிறோம். இன்னைக்கு நிறைய பேர் பார்த்துக்கிறோம், கோயிலுக்கு வெளியில் போய் நிற்கிறாங்க. தயவு செய்து சொல்லுகிறோம் பிள்ளைகளை, நான் எல்லா இடத்துலையும் சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன் இந்த வார்த்தையை. கோயிலுக்கு வெளியே நிற்பதற்கு அல்ல உனக்கு ஆலயம் என்பது. ஆலயத்துக்குள்ளே வந்து ஓரமாக எங்கேயாவது உட்காருங்க. உங்கள் கோயிலில் நல்ல கேட்டு போட்டு மூடி வச்சுருக்கிறாங்க, நல்ல விஷயமா இருக்குது. அதனால் நம்ம கேட்டு போட்டு மூடிக்கணும். தேவ பிள்ளைகளை, கோயிலுக்குள்ளே வருவது ஆண்டோடைய வார்த்தையை கேட்பது பாருங்கள். இறை வார்த்தையை கேட்க மறுக்கும் செவியும் ஏற்க மறுக்கும் உள்ளமும் கொண்டவர்களே,
உங்களுடைய மூதாதையரை போல நீங்களும் தூய ஆவியாரை எப்போதும் எதிர்க்கிறீர்கள். அப்போ வார்த்தையை ஏற்றுக்கொள்வது, வார்த்தையை கேட்பது, தூய ஆவியின் சப்தத்தை நீங்கள் கேட்பது, தூய ஆவி உங்களோடு உறவாடுவதை நீங்கள் விரும்புவது. அதனால தான் ஆண்டவர் இன்றைக்கு இந்த போராட்ட உலகத்தில் ஆண்டவர் நம்மை செயல்பட அழைக்கிறார். புது பிறப்படைய ஆண்டவர் அழைக்கிறார். பிள்ளைகளே, இந்த தவக்காலத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாய்ப்புகள், இதில் நிறைய பேர் ஆப்போசிட்டாக செலக்ட் பண்ணி வேலை செய்வாங்க. ஆப்போசிட்டு பிசாசு போல வேலை செய்வாங்க. ஜாக்கிரதையாக இருக்கணும். பெரிய வெள்ளி அன்னைக்கு கடும் தவம் பாருங்களேன். அப்போ ஒருத்தன் சொல்லுவான், நான் இன்னைக்கு எல்லாத்துக்கும் பிரியாணி கொடுக்கலான் இருக்கிறேன். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா கோயில் வாசப்படியில் உட்காந்துக்கிட்டு கஞ்சி ஊற்றுவான். ஒருத்தன் பன்னு கொடுத்துக்கிட்டு இருப்பான், ஒருத்தன் தர்பூசணி கொடுப்பான். இந்த மாதிரி செய்கிறவங்கெல்லாம் யார்? உன்னுடைய தவத்தை கெடுக்க வந்திருக்கிற பிசாசுகள். பிரைஸ் தி லார்ட். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் செக் வித் யுவர் பாரிஷ் பிரீஸ்ட். அன்றைக்கி ஒரு அருமையான காரியம் நான் செய்யணும்னு விரும்புகிறீங்கன்னா அவங்கக்கிட்ட கேளுங்க, எப்போ செய்யலாம் ஃபாதர், எப்படி செய்யலாம் ஃபாதர், கேட்டுட்டு செய்யுங்க. கண்டிப்பாக உங்களை வழிநடத்துவாங்க. உன்னுடைய செய்யக்கூடிய காரியம் நீங்கள் அப்போ தான் செய்யணும்னு இல்லை, ஆண்டவருக்கு எதிராக செயலாக மாறிவிடக்கூடாது. உங்களுடைய நற்கிரியைகள் நீங்கள் அழியக்கூடிய வித்தினால் அல்ல. ஆண்டவர் சொல்றார் பாருங்க, 1 பேதுரு 1:23, நீங்கள் அழியக்கூடிய வித்தினால் அல்ல, மாறாக உயிருள்ளதும் நிலைத்திருப்பதுமான அழியாவித்தாகிய கடவுளின் வார்த்தையால் புதுப்பிறப்படைந்துள்ளீர்கள். அதனால தான் இந்த ஒவ்வொரு வாரமும், ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வார்த்தை உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. வார்த்தையில் தான் ஆண்டவர் உங்களை கூப்பிட்டுட்டே இருக்கிறாரு. என்னிடத்துல ஓடிவா 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 என்று. ஷூப் என்கிற ஒரு எபிரேய வார்த்தை உண்டு. இறைவாக்கினர்கள் நூல்களில் எல்லாம் அடிக்கடி பயன்படுத்தப்பட்ட ஒரு வார்த்தை. கிட்டத்தட்ட 1050க்கு மேலே பயன்படுத்தப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை ஷூப். ஷூப்னா உடனே சூப்பை நினைக்கக்கூடாது. ஷூப் அப்படின்னா கம் பேக் டு மீ, என்னிடத்தில் திரும்பி வா. ஆண்டவர் ஒரு இடத்தில் 2 இடத்துல அல்ல, 1000க்கும் மேற்பட்ட இடத்துல இந்த வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார் இறைவாக்கினருடைய நூலில். காரணம், என் பிள்ளைகள் என்னிடத்தில் திரும்பி வரணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். என் அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் நம்ம மிகுந்த கனி கொடுக்க வேண்டும் என்று விரும்பி தான் கூப்பிடுறார். கோயிலுக்கு சும்மா உட்கார்ந்துருப்பதல்ல, ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நம்ம சும்மா உட்கார்ந்துருப்பதல்ல. யோவான் நற்செய்தி 15:8 சொல்கிறது, நீ மிகுந்த கனி தந்து. பார்த்தீங்களா, டார்கெட் அங்கே தான் ஆண்டவர் ஃபிக்ஸ் பண்ணுறார். அதை தான் நான் சொல்கிறேன். நீங்கள் அடுத்த தவக்காலத்தில் நிற்கும் பொழுது இப்போ நீங்கள் இலக்கை ஃபிக்ஸ் பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு புரியும். நான் ஒன்று சொல்லியாச்சு, பைபிள் வாசிக்கிறது ஒரு இலக்கு. நீங்கள் மிகுந்த கனி தந்து, ஒரு கனி கொடுத்தா பத்தாது, வருஷத்துக்கு நான் 10 பேர்த்துக்கு சோறாக்கி போடுவேன் சாமி, அதோட என் வேலை முடிஞ்சுது. நிறைய பேர் அப்படித்தான் செய்துட்ருக்குறாங்க. இப்போல்லாம் ஆள் கிடைக்க மாட்டேங்குது, பிச்சைக்காரங்க யாரும் கிடைக்க மாட்டேங்கிறாங்க. அதனால சாமியார் சிஸ்டர்லாம் புக் பண்ணுறாங்க. ஆள் கிடைக்கலண்ணா. ஒரு கிராமத்தில் இருந்தப்போ அந்த அம்மா கேட்டாங்க, பிச்சைக்காரங்களே காணோம் சாமி. நான் சொன்னேன், ஆமாம்மா, அதனால் ஆட்டோவில் வச்சு கொண்டு போய் அப்படியே கொடுமா, வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து தான் சாமி சோறு போடணும். வருஷம் செஞ்சிருது சாமி, இந்த வருஷம் எப்படியாவது செய்யணும் சொல்லிட்டு போன அம்மா அங்கிட்டு போய் திரும்பி பார்த்து சொல்லுது, சாமி நாளான்னைக்கு நீங்கள் எங்கேயும் போயிடாதீங்க. நமக்கு வாய் கிடக்க மாட்டேங்குது. சரிம்மா, ஆள் கிடைக்கலன்னா சிஸ்டரையும் புக் பண்ணி வைமா அப்படின்னு. தேவ பிள்ளைகளை, ஏதாவது ஒன்று செஞ்சுவிட்டு நீங்கள் வருஷம் பூரா இது சரி, ஒரு 2000 ரூபா கோயிலில் காணிக்கை கொடுத்துட்டு நான் 2000 ரூபா கொடுத்தேன், எத்தனை வருஷத்துக்கு சொல்லுவீங்க? மிகுந்த கனி தந்து. பார்த்தீங்களா ஆண்டவருடைய வார்த்தை. என் சீடராக இருப்பதை அடுத்த டார்கெட்டு. பக்தனாக இருக்கிறோம் நம்ம நிறைய பேர், பக்தர்கள்லாம் கோடிக்கணக்கில் இருப்பாங்க. சீடர்கள் 12 பேர் தான். நீங்கள் சீடத்துவத்துக்குள்ளே வரணும். என் சீடராக இருப்பதே என் தந்தைக்கு மாட்சி அளிக்கிறது. பார்த்தீங்களா, தந்தைக்கு மாட்சி அளிக்கத்தான் இந்த படைப்பு, உங்களுடைய பிறப்பு, உங்களுடைய கொடைகள், உங்களுடைய கடவுள் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாமே. தேவ பிள்ளைகளே, கண்டிப்பாக கடவுள் உங்களை நிறைவாய் உங்களுக்கு வெளிப்பாடுகளை கொடுப்பார். ஆகவே எல்லோரும் எழுந்து நிற்போமா? எழுந்து நின்று ஆண்டவரிடத்தில் கண்களை மூடி இதோ ஒரு விஷயம் நம்ம ஜெபிப்போம். ஆண்டவரே, திருப்பாதம் நம்பி வந்தேன் ஆண்டவரே, என்னுடைய கரத்தில் எப்போ கொடுக்குறேன் ஆண்டவரே. அப்படியே கண்களை மூடி கரங்களை மார்பில் வைங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே, உடைய கரத்தில் என்னை ஒப்படைக்கிறேன் அப்பா. இதோ நீங்கள் வார்த்தையை கேட்டுட்டு போயிடக்கூடாது பிள்ளைகளை. நம்ம காற்றில் அடிக்கப்பட்ட பதரை போல போயிடக்கூடாது. இந்த வார்த்தை இப்பொழுது விதைக்கப்பட்டிருக்கிறது, அது உங்களுடைய மனதில் ஊன்றணும். ஒப்பு கொடுப்பீங்களா? எல்லாரும் ஒப்பு கொடுப்பீங்களா? திருப்பாதம் நம்பி வந்தேன் இயேசுவே, என்னை ஆசீர்வதிக்கிற வல்லமை வார்த்தை என்கிற அந்த வார்த்தையின் மன்னாவால் என்னை உணவளித்திர. இதோ இந்த அந்த மைந்தன் திரும்பி வந்தான், அதே போல நானும் மனமருந்தி வருகிறேன்.
இதோ அந்த ஊதாரி மைந்தனுடைய சகோதரன் அவன் வேற்று மனநிலையிலே கிடந்தான். இது எப்படி நடக்கும் என்று கேள்வி கேட்டுக் கொண்டிருந்தான். என்னுடைய அந்த மனநிலையெல்லாம் நான் மாற்ற விரும்புகிறேன். அந்த ஊதாரி மைந்தனுடைய மனநிலையை பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன். ஒப்பு கொடுப்பீங்களா? கண்களை மூடி ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, உம்முடைய பாதத்தில் இளைப்பாறுகிற பிள்ளைகள், ஆறுதலை தேடி வந்த பிள்ளைகள், குறைவோடு வந்த பிள்ளைகள், பாவ தலைகளோடு வந்த பிள்ளைகள் அனைவரும் நிறைவடைவார்களாக. கடுகு விதை போல இதோ விதைக்கப்பட்ட இந்த திருச்சபை, இந்த பங்கு சமூகம் ஆழ விருட்சம் போல வளர்ந்து கிடக்கிறது. இதோ இந்த பிள்ளைகள் இந்த மரத்திலே கனி கொடுக்கக்கூடிய நல்ல பலன் தரக்கூடிய பிள்ளைகளாய் உயர அவர்களுடைய கண்களை திறந்தருளும். கண்கள் திறக்கப்படுவதாக. இயேசுவின் வல்லமை பிள்ளைகளை நிரப்பட்டும். ஆண்டவரே, இந்த இறை சமூகத்திலே எங்களுடைய திருச்சபை வழிநடத்துகிற பாப்பரசர், எங்களுடைய மறைமாவட்டங்களை வழிநடத்துகிற பேராயர்கள், ஆயர்கள் அத்துணை பேரையும் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். குருக்கள், கன்னியர்கள், ஊழியர்களை ஒப்பு கொடுக்கிறோம். இதோ திரு சமூகமாக வந்திருக்கிற பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இதோ இந்த இடத்திலே கண்ணீரோடும் கவலையோடு வந்திருக்கிற பிள்ளைகள் மன்றாடி கொண்டிருக்கிற எல்லா விதமான ஆறுதலையும் நிறைவையும் இந்த இடத்திலே பெற்றுக்கொள்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். தெய்வீக இரக்கம் இந்த பலியின் வழியாக பிள்ளைகளை சந்திப்பதற்காக நன்றி செலுத்தி, இந்த நன்றியோடு கூடிய இறைவேண்டலையும் நன்றியோடு கூடிய காணிக்கையும் உமக்கு நாங்கள் ஏறெடுத்து செபிக்கிறோம். இயேசுவின் நாமம் எங்களில் மகிமை அடைவதாக. ஆமேன். எல்லோரும் ஒரு முறை வலதுகரம் உயர்த்தி சொல்லுவோமா? ஆமேன்.